பாடுகள், பிரச்சனைகள், வேதனை வரும்போது ஆண்டவர் விட்டு ஓடிடக்கூடாது. அங்கே தான் இந்த நிக்கோதேமும் யோசிப்போம் முழு இராணுவமே செயல்பட்டு பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு சூழ்நிலை. எல்லா மக்கள் மத்தியிலும் பயம், பதட்டம், சீசர்லாம் ஓடிட்டாங்க. அப்போ தைரியமாக போய் நின்று களத்தில் இறங்கி வேலை செய்தது நிக்கோதேமும் யோசிப்பும் தான். அதே போல் நீங்களும் பாடுகள், உபத்திரங்கள், துன்பம் வரும்போது உங்களை விட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. நானாச்சின்னு சொன்னவெல்லாம் ஓடிடுவான். டிஜிசை அவர் பழைய பாட்டில் படிப்பார், நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. அதே மாதிரி இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட பணம், காசு, வசதி இருக்கும்போது எல்லாம் வருவாங்க. ஆனால் பிரச்சனை, போராட்டம், உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா ஒரு பயம் நிற்க மாட்டான், எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த நேரத்திலும் இயேசுவை நம்பி இயேசுவுக்காக அந்த ஜனகரிப் சங்கத்தையே எதிர்த்து, அந்த இராணுவ காரியங்களை எல்லாம் எதிர்த்து தைரியமாக செயல்பட்டவர் நிக்கோதேமு. அதுபோல் நீங்களும் இயேசுவுக்காக தைரியமாக நில்லுங்க. தனி ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, இயேசுக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். பாருங்க, அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் இவங்க 2 பேரும் இறங்கி செயல்படும் போது எந்த தடையும் யாரும் சொல்ல முடியல. அரசாங்கம் பாடியை கொடுத்துட்டுது. இவங்க பக்குவமாக புதிய கல்லறையில் இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறாங்க. பொதுவாக யூதர்கள் எல்லா பாடி வைக்கிற கல்லறையில் தான் ஒன்று வைப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுனுடைய பாடி மட்டும் தனி கல்லறையில் ஏன் வச்சாங்கன்னா, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தன் எந்திரிச்சு வந்துட்டான்னு சொல்லிடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் இயேசு வைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த கல்லறை திறந்த நிலையிலே சாட்சியாக இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நிக்கோதேமை அதற்கு பின்பு தெரிந்தெடுத்து இவன் தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்ததுனால இவர் சொத்துக்களை இழந்தார், மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார், அப்படிலாம் வரலாற்றில் சொல்லுகிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்காக நின்றதுனால பின்பு இவர் ஒரு பேராயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் சாட்சியாய் நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயரில் வைக்கப்பட்டபடியே வெற்றியடைந்தவராய் நிக்கோதேமு காணப்பட்டார். அதே போல நீங்களும் என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தருக்காக நில்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கமடைய விடமாட்டார், உங்கள் வாழ்வை சாட்சியாய் நிறுத்துவார். சமுதாயத்தில் எந்த இடத்துலெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நிச்சயம் நடக்கும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்படிப்பட்ட வெற்றியை அடைய உங்களுக்கு ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.